அப்போஸ்தலர், தேவனுடைய அழைப்பு இல்லைன்னா யாரும் இங்கே வரமாட்டீங்க. நான் பார்த்துருக்குறேன். இந்த அழைப்பு இல்லாதவங்களாம் பார்த்தீங்களன்னா பார்த்துருக்கீங்களா? இந்த படிக்க விருப்பம் இல்லாத பசங்க ஸ்கூலுக்கு போடான்னு தள்ளினா கூட என்ன பண்ணாங்க, போகாது. அப்படி கட்டாயப்படுத்தி போக வச்சுட்டா கூட அங்கே போய் என்ன பண்ணாது, அது அங்கே பிரியமெல்லாம் உட்காராது, கேட்கவும் கேட்காது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. எப்போ ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு, எப்போ லீவ் விடுவாங்கன்னு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி அதான் விளையும் பயிர் எப்போ தெரியுது, தெரிஞ்சிடும் இந்த குடும்பம் விளங்கமா விளங்காதா அப்படின்றது. ஒரு 50 ஆடு மேய்க்கிறேன்னா அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் இந்த ஆடு எப்படி மேயும், அது எப்படி மேயும், இது என்ன பண்ணும் அப்படின்னாலும் தெரியும் இல்லையா? அதுபோல் ஆண்டவருக்கு தெரியும் இது எப்படி மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுபோல் ஆபிரகாம் அவருடைய விசுவாசம் அவனை எப்படி கொண்டு போகுது பாருங்க இல்லையா? அப்போ அழைச்சாரு, கவனிங்க, லொக்கேஷன் எல்லாம் கேட்கல, எங்கே போகிறோம் என்ன அதெல்லாம் கேட்கல. ஆனால் வரான், வந்துட்டு கவனிங்க, அப்போஸ்தலர் எடுப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2:4 வரை. அவனிங்க அந்த உண்மையான தேவனவை பார்த்துவங்க, அவருடைய மகிமையை புரிஞ்சுவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. வார்த்தை என்ன சொல்லுது அதைப்படி என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க. இந்த காரான் ஊரில் அவன் குடியிருக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி ஒரு மொசமதோமியா என்கிற ஒரு நாட்டில் அவன் வசிக்கும் போது இந்த மகிமையின் தேவனை எப்படி இந்த மோசே இந்த முற்செடியில் தேவனுடைய மகிமையை கண்டது போல இவன் ஒரு விதத்தில் பார்த்துட்டான். பார்த்துட்டு கவனிங்க, இந்த உலகத்தில் அவருக்கு நிகரான ஒரு யாரும் இல்லை. அதனால தான் இது எனக்கெல்லாம் நண்பர்களெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்திருக்கேன். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது, இப்படி வாழணும் அப்படி வாழணும், இப்படி உறவோடு இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக என்னை அவர் படைக்கவில்லை, அழைக்கவில்லை. என்னுடைய பயணம் வேறு, என்னுடைய பிரயாணங்கள் வேறு, என்னுடைய யாத்திரைகள் வேற. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சிக்கலன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் ஜபத்துக்கு தேவன் செவி கொடுக்கறது கடினமான ஒரு விஷயமாக தான் ஆயிடும். அப்போ நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு அதை எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன், இருங்க அப்புறமா தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோங்க. எப்படி இருக்கும் என்னன்னே தெரியல, போகிற இடம் என்னன்னே தெரியாது, ஆனால் வரான். 4வது, அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரான் ஊரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அவன் புறப்பட்டு வரும்போது பாருங்க 4 பேர் கூட வந்துடுறாங்க. ஒன்று ஆபிரகாம், மனைவி, அவங்க அப்பா, கூட லோத்து. எப்படி தேவன் போக சொல்கிற நாட்டுக்கு வரும்போது அந்த வர்ற வழியில் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. வசனத்தை படிச்சிங்களே, 4வது வசனம். பிரயாணப்பட்டு போகும்போது, தேவன் போக சொல்கிற இடத்துக்கு போகும்போது, போகிற வழியிலே ஒரு ஊரில் அவர் என்ன பண்ணுறாரு, மரிச்சிட்டாரு. 4 பேரில் ஒருத்தர் என்ன ஆயிடுச்சு, மரிச்சிட்டார். ஐயோ எங்கள் அப்பா மரிச்சிட்டாரு, அதனால் நான் அவர் சொன்ன இடத்துக்கு நான் போல, திரும்ப நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொன்னார். தகப்பன் மரித்தாலும் பரவாயில்ல, தேவன் சொன்ன இடத்திற்கு என்ன பண்ணுறேன், பிரயாணப்பட்டு புறப்பட்டு போகிறேன். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுட்டு ஒரு சரியான விசுவாசம் வெளிப்பாடு இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய சமூகம் பயப்பட மாட்டேங்குது, கேலி பொருளாக இருக்கிறாங்க. அதான் ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காரம் சூரம் இல்லாத ஒரு ஆளுங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 4 பேரில் ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு, மீதி 3 பேர் தான். 3 பேர்லேயும் லோத்து பிரிய போகிறான். லோத்து என்ன பண்ண போகிறான், பிரிய போகிறான். ஏன்னா இவன் நிரந்தரம் இல்லை. அதனால்
சொல்கிற இடத்துக்கு நம்ம மட்டும் போய் அங்கே தனி மனிதனை என்ன பண்ண போகிறோங்க? இனம் தெரியாத, மொழி தெரியாத, தேசம் என்னன்னே தெரியாத ஒரு பரதேசியை போல, ஒரு அந்நியனை போல, ஒரு ஃபாரினரஸை போல எப்படி போய் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எண்ணங்கள் உண்டாயிருக்கலாம். இல்லை, உண்டாகலை. என் தேவன் நோக்கம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டார்? அழைத்திருக்க மாட்டார். நம்ம இங்கே வரும்போதெல்லாம் புதுமுகமாக தான் இருக்கும். ஏதேதோ ஊர்லேருந்து நோக்கங்கள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. வந்துட்டான், பிரயாணப்பட்டு போகும்போது